ஹாய், வெல்கம் டு ஈஸி கோடிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ கம்போஸ் யூஐயில் வந்து ஒரு கிளைண்ட் எப்படி கால் பண்ணுறது, ஒரு எஸ்டிஏபி வந்து எப்படி கால் பண்ணுறது அப்படின்னா. ஸோ இதுக்கு முன்னாடி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா நிறையா கிளைண்ட் கால்ஸ் வந்து நிறையா இருந்துச்சு. ஏபிஐ ரெஸ்ட் ஏபிஐ கிளைண்ட்ஸ் கால் வந்து எப்படி கால் பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி அசிங்க்ரனஸ் டாஸ்க் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கடுத்து வாலி பேஸ்டு மெத்தட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெட்ரோஃபிட் தான் இப்போ கரண்ட் வெர்ஷனில் வந்து நிறையா பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரெட்ரோஃபிட்டையும் இப்போ வந்து பீட் பண்ணுறதுக்காக ஒரு வெர்ஷன் வந்து ஜெட்பேக் கிளைண்ட்ஸ் வந்து விட்டுருக்காங்க. அது பேர் என்ன, கேட்டர். அந்த கேட்டர் ஹெச்டிடிபி கிளைண்ட்ஸ் தான் இந்த வீடியோ வந்து நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது தான் இதோட ஃபஸ்ட்டு கோல். ஏன்னா நிறையா ஹெச்டிடிபி கிளைண்ட் தனியாக ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெட்ரோஃபிட்டை ஆப்ஜெக்டை எழுதி அதுக்கப்புறம் ஒரு இன்டர்ஃபேஸ் எழுதி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா கால் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக ஸோ ஒரு சிங்கிள் ஆப்ஜெக்ட்லேயே வந்து எல்லாத்தையுமே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த கேட்டர் கிளைண்ட் இம்ப்ளிமெண்டேஷனே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மட்டும் நம்ம டேரெக்டாக ஆண்ட்ராய்ட் கோட்லேருந்தே பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ரெஸ்ட் ஏபிஐ வேணும்ல. ஸோ இந்த ஜேசன் பிளேஸ் கொண்ட ஒரு சாம்பிள் ஜேசன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை ரன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஓகே, இதுதான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிற ஜேசன். இந்த ஜேசனை தான் வந்து நம்ம ஜஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த கேட்டருங்கிறது வந்து ஸோ இங்கே நான் வந்து இம்ப்ளிமெண்டேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 4 மெத்தட் தான் கண்டிப்பாக வேணும். இது வந்து ஒரு கேட்டரோட கிளைண்ட் கோடுக்கு வந்து மொத்த வெர்ஷனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இது வந்து ஒரு நெட்வொர்க் ரெக்வஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணுறது. இன்னும் வந்து சீரியலைசேஷன், அதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ஸ்ட்ரிங்காக வரது வந்து நமக்கு வந்து ஜேசனாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு மெத்தட். இன்னும் வந்து லாகிங், நம்ம வந்து எதாவது செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ போயிட்டேன். இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு சிங்க் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு சிங்க் ஆயிடுச்சு. ஸோ சிங்க் ஆனோடனே எனக்கு வந்து மொத்தம் 3 வேணும். ஒன்று வந்து ஏபிஐ கிளைண்ட் வந்து ஒன்று வேணும். இன்னொன்று வந்து நான் என்னோடய டேட்டா மாடல் கிளாஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாடல் கிளாஸ் வேணும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஏபிஐ கிளைண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ காட்லின் கிளாஸில் எனக்கு வந்து ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஏபிஐ கிளைண்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து என்னோடய யூஆர்எல், பேஸ் யூஆர்எல் இருக்குல்ல, இந்த க்ரோமில் மொசிலாவில் போயிட்டு இந்த பேஸ் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு வந்த பின்னாடி ப்ரைவேட் கான்ஸ்ட் வேல்யூன்னு போட்டுட்டு பேஸ் யூஆர்எல் இதை வந்து ஸ்ட்ரிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை போட்டுட்டேன். இதை போட்ட பின்னாடி இப்போ வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து நம்ம கிளைண்ட்டை இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ப்ரைவேட் வேல்யூ HTTP client equal to HTTP client வந்துச்சு. பார்த்தீங்களா? இது போட்டாலே முடிச்சு, கிளைண்ட் வந்து எனபிள் ஆகிட்டு அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இன்ஸ்டால் ஜேசன் ஃபியூச்சர்னு ஒன்று வரும். ஓகே, டன். இவ்வளோ தான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் இப்போதைக்கு இந்த HTTP கிளைண்ட் இவ்வளோ தான். இப்போ இந்த போட்டாலே நமக்கு ஒர்க் ஆகும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஏதாவது வந்து ஹெட்டரில் வந்து ஒரு டோக்கன் யூஸ் பண்ணுறீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே இதிலே ஒர்க் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பெருசாக கச்சன்னு எழுதணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ இதிலே வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏபிஐ கால் தானே பண்ண போகிறோம். அதுக்கான ஒரு கெட் மெத்தட் வந்து கால் பண்ணுவோம். அது எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா, சஸ்பெண்டட் ஃபன். ஏன்னா நான் வந்து இது வந்து வியூ மாடல்லையோ இல்லை எதிரோ யூஸ் பண்ணால் இந்த மாதிரி சஸ்பெண்டட் ஃபன் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா கோரோட்டின் கான்செப்ட் யூஸ் பண்ணாலே இந்த மாதிரி சஸ்பெண்டட் ஃபங்க்ஷன் தான் யூஸ் பண்ணணும். கெட் போஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் கொடுக்கணும், ஒரு ரிட்டர்ன் மெத்தட் கொடுக்கணும். அந்த ரிட்டர்ன் மெத்தட் வந்து லிஸ்ட்டில் வேணும் எனக்கு. ஸோ இது வந்து இப்போ ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸ்ட்ரிங்கில் போட்டுட்டு ஒரு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் HTTP கிளைண்ட் மேலே யூஸ் பண்ணிக்க பார்த்தீங்கன்னா, அந்த HTTP கிளைண்ட் டாட் கெட். இந்த கெட்டுக்கு வந்து என்ன மெத்தட் இருக்கணும்னா, லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் இருக்கணும். ஓகேங்களா? டன். இப்போ இதில் போயிட்டு இந்த பேஸ் யூஆர்எல் இருக்குல்ல, டாலர் பேஸ் யூஆர்எல் ஸ்லாஷ் இந்த லாஸ்டான வேல்யூ என்ன இருக்குது, ஸோ போஸ்ட். இதை அப்படியே எடுத்து கொண்டு வந்து போட்டணும். போட்டாச்சு.
இப்போ நமக்கு வந்து ஒரு மாடல் கிளாஸ் வேணும். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக தான் போட்டிருக்கோம். நமக்கு வந்து ஒரு மாடல் கிளாஸ் தேவையில்ல. அந்த மாடல் கிளாஸ்க்கு வந்து ஒரு டேட்டா கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து போஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டேட்டா கிளாஸ் போஸ்ட்னு வச்சுட்டேன். இப்போ இதுக்குள்ளே நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு பதிலாக இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இதை க்ரியேட் பண்ணுற போல இதை டெலீட் பண்ணிடுறேன். இங்கே இருக்குது டெலீட். ஓகே, டெலீட் பண்ணிவிட்டு ஸோ டேட்டா கிளாஸ் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். போஸ்ட் போட்டுட்டு நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஜேசன் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இதில் போட்டுறேன். இதில் போட்டுட்டு ஜென்ரேட் கொடுத்தோன்னா எனக்கு வந்து போஸ்ட் ஜென்ரேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? தட்ஸ் இட், அவ்வளோதான். எனக்கு வந்து இது வந்து சீரியலைசபிளாக வேணும். சீரியலைசபிள் சீரியலைசபிள். ஓகேங்களா? இது இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ இது வந்து எங்கே பண்ண போகிறோம்னா, இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரிங்னு போட்டுருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து போஸ்ட், இங்கேயும் போஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, டன். இப்போ இவ்வளோ தான். ஒரு ஏபிஐ கிளைண்ட் வந்து எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா, ஒரு கெட் மெத்தடில் எப்படி கால் பண்ணணும்னு முடிச்சிட்டேன். பேஸ் யூஆர்எல், ஸோ HTTP கிளைண்ட் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ கெட் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து வச்சுருக்கேன். இந்த மெத்தடை கால் பண்ணால் நமக்கு இந்த இதில் இருக்கிற டேட்டாஸ், இந்த போஸ்ட்டில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே ஒரு லிஸ்டடாக நமக்கு வந்துடணும். அவ்வளோதான். ஸோ நான் இப்போ வந்து மெயின் ஆக்டிவிட்டி போய்க்கிறேன். ஸோ மெயின் ஆக்டிவிட்டியில் நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம நிறையா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இதுலேயே வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லேசி காலம் இதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் போய்ட்டு ஸோ மெனு பாட்டம் இதை தூக்கி போட்டுட்டு ஒரு கம்போஸ் ஃபைல். ஸோ அந்த ஃபங்க்ஷன், அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஆப் வியூ அப்படின்னு வச்சுட்டு ஸோ அதுக்குள்ளே வந்து ஒரு காலம் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் கம்போசபிள் ஃபங்க்ஷன் வந்து போஸ்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். இந்த போஸ்ட் லிஸ்ட்டை எடுத்து கொண்டு போயிட்டு இந்த காலம்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ரிமெம்பர் ஃபைல் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் போஸ்ட் by remember mutable state of empty list of post. empty list of post யூஸ் பண்ணால் ஓகே யூஸ் பண்ணியாச்சா? இப்போ வந்து ஒரு லான்ச் எஃபெக்ட் ஒன்று போட்டுக்கலாம். லான்ச் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து எதுக்காகனா, ஒரு டைம் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறக்காக தான் அந்த லான்ச் எஃபெக்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு டைம் தான் கால் ஆகும் நீங்கள் லான்ச் எஃபெக்ட் யூஸ் பண்ணால். இப்போ அதுக்குள்ளே இந்த போஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஏபிஐ கிளைண்ட் யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஏபிஐ கிளைண்ட்டை கால் பண்ணி .get post ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு அவ்வளோதான். இந்த இடத்துல நமக்கு ஏபிஐ கால் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏபிஐ கால் ஆகி நமக்கு இதில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் எல்லாமே இந்த வேல்யூவில் கிடச்சிரும், இந்த போஸ்ட்டுங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே கிடச்சிரும். இப்போ நம்ம அதை எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மேட்ரு. இப்போ அதை வந்து ஒரு காலம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து லேசி காலம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஐட்டம்ஸில் அந்த போஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிடணும். இதில் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டிக்ளேர் பண்ணியாச்சு. ஓகே, டன். எரர் அடிக்குது. ஓகே, திஸ் டாட் ஐட்டம்னு போட்டிருக்கேன். ஐட்டம்ஸ்னு போடும். இப்போ இதில் வந்து இட்டில் வந்து போஸ்ட் வந்துடுமா, இப்போ வந்து இதை போஸ்ட்டுன்னு போட்டுட்டு டன். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு யூஐ க்ரியேட் பண்ணணும், அவ்வளோதான் மேட்டர். இப்போ இதுக்கு வந்து நான் வந்து இன்னொரு கம்போசபிள் ஃபைல் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு ஃபங்க்ஷன் போஸ்ட் லிஸ்ட்
ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு ஒரு காலம் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். அந்த காலமுக்கு வந்து மாடிஃபையர் ஃபில் மேக்ஸ் வித் வந்து எனக்கு ஃபுல்லாக வேணும். டாட் பேடிங் வந்து எனக்கு எல்லா சைடும் 16 TB வேணும். போட்டாச்சா? போட்ட பின்னாடி இப்போ இதுக்கு வந்து டெக்ஸ்ட்டும் 2 டெக்ஸ்ட் இருக்குது. இந்த ஜேசனில் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஒன்று வந்து டைட்டில் இருக்குது, இன்னொன்று வந்து பாடி இருக்குது. ஃபஸ்ட்டு இருக்கிறத டைட்டில் யூஸ் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை டைட்டில் யூஸ் பண்ணுவோம், செகண்ட் டெக்ஸ்ட் வந்து பாடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ டெக்ஸ்ட்டு இங்கே வந்து போஸ்ட்டை பாஸ் பண்ணிடுவோம். இந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் இந்த மெத்தடை எடுத்துகிட்டு போய் இங்கே கால் பண்ணிவிட்டு இங்கே போஸ்ட்னு பாஸ் பண்ணிட்டா அவ்வளோ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இங்கே போஸ்ட் டாட் டைட்டில் அது வந்து 2 ஸ்ட்ரிங், அதை வந்து நல் செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நல் செக் பண்ணுறது நல்ல விஷயந்தான். ஸோ நல்லா வந்துச்சுன்னா போட்டாச்சு. இப்போ இதோட ஸ்டைல் எழுதிடுவோமா? இதுக்குள்ளே வந்து ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைலுக்குள்ளே ஃபாண்ட் சைஸ் வந்து 14.sp கொடுத்தோம். ஓகே, இவ்வளோ முடிஞ்சு. இப்போ இதே மாதிரி அடுத்ததில் ஒரு ஸ்பேஸர் ஒன்று விட்டுடலாம். ஸ்பேஸர் modifier டாட் ஹைட் வந்து எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு 12.dp கொடுத்துட்றேன். ஸோ திரும்பவும் இதவே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இதுக்கு கீழே போட்டால் போஸ்ட் டைட்டில் பதிலாக பாடி. ஸோ இங்கே பாடி. ஓகே, இங்கே இதுக்கப்புறம் இதோட சைஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிடணும். ஸோ அப்போ இதை வந்து 16ன்னு வச்சுப்போம், இதை வந்து 14ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அதில் மொத்த காமன் இந்த ஆப்யூன்னு ஒன்று கால் பண்ணிங்களா, இதை கொண்டு போய் மொத்த அப்ளிகேஷனில் ஜஸ்ட் இங்கே கால் பண்ணி விட்டுட்டாலே போதும். இப்போ நம்ம மெயின் ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் பண்ணியாச்சு. ஸோ கால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணால், இதை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ஒரு ஏபிஐ கால் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர்லேருந்து ஒரு ஏபிஐ கால் பண்ணால் நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் தேவை. அந்த இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து நான் மேனிஃபெஸ்ட்டில் போய் கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் யூசர் பெர்மிஷன்ஸ். ஸோ இன்டர்நெட் எனக்கு வந்துட்டுங்களா? ஃபஸ்ட்டு இன்டர்நெட்னு அடித்தாலே இன்டர்நெட் வந்துடும். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஓகே டன், எனக்கு வந்துட்டுங்களா? ஸோ இப்போ இந்த ஏபிஐயும் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஏபிஐயோட ரெஸ்பான்ஸ் பாருங்கள். ஸோ டைட்டில் வந்து ஸ்டண்ட் AUTன்னு வருது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே இங்கே கொண்டு வந்துட்டேன்னா ஸோ ஒரு லிஸ்ட்டில் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஸோ இந்த ஏபிஐயோட கிளைண்ட். ஸோ நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பேஸ் URL கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ HTTPயில் ஒரு ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் JSON ஃபீச்சர் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கெட் போஸ்ட்டை இந்த HTTP கிளைண்ட்டை கால் பண்ணி ஸோ ஒரு கெட் மெத்தடுக்கு கால் பண்ணிக்கிட்டேன். ஸோ கால் பண்ண பின்னாடி என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்துட்டு ஸோ இந்த ஆப்பியூவில் ஒன்று காலம் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ஒரு போஸ்ட் லிஸ்ட்னு ஒரு கம்போஸ் ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதில் ஒரு ரிமெம்பர் அரே லிஸ்ட்னு ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது யூஸ் பண்ண பின்னாடி ஸோ ஒரு லான்ச் எஃபெக்டில் அந்த ஏபிஐ கால் பண்ணிவிட்டு ஸோ அதை காலம் ஒரு லேசி காலமில் வந்து அதை பாஸ் பண்ணுறேன். அதை பாஸ் பண்ணிவிட்டு அந்த லேசி காலமோட ஐட்டம்ஸ் 1 by 1 ஐட்ரேட் ஆகும்போது இந்த போஸ்ட் லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுக்குள்ளே என்ன பண்ணால் நான் வந்து ஒரு UI எழுதுறேன். அதுதான் வந்து ஃபஸ்ட் டெக்ஸ்ட்டில் வந்து டைட்டிலும், ஸோ அடுத்து ஒரு ஸ்பேஸர் வர்றேன். ஸோ ஸ்பேஸ்க்கு அப்புறம் இன்னொரு பாடியை வந்து ஸோ அந்த ஒரு டெக்ஸ்ட்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு ரன் பண்ணால் ஸோ இன்டர்நெட் ஆக்சஸ் கொடுத்துட்டு ரன் பண்ணால் ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதை அந்த மாதிரி நம்ம கார்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம கார்டாக யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், எப்படி வேணாலும் எந்த பர்பஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ கார்டாக யூஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ இது ஒரு காலம். ஸோ இது வந்து ஒரு மொத்தமாக ஒரு ஐட்டம் தானே. கார்டு போட்டு ஸோ அந்த காலமை தூக்கி இங்கே போட்டுடலாம். ஸோ ஓகே டன். ஸோ இந்த கார்டோடக்கு மாடிஃபையர் ஒன்று எழுதிடலாம். மாடிஃபையர் ஃபில் மேக்ஸ் வித்து கமா பேடிங் வந்து டாட் பேடிங் வந்து எல்லா சைடுமே ஒரு 8.dp இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணுறேன்.
ஓகே டன். ஸோ டிஃபால்ட்டோட கலரை எடுத்துகிட்டு வந்துச்சு கார்டு. ஸோ நமக்கு வந்து கார்டு வந்து வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட் கைஸ். ஸோ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஒரு கேட்டர் வந்து ரொம்ப சிம்பிளாக இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு சிம்பிளாக ஒரு ஏபிஐ கால் வந்து ஒரு கேட்டர் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த கான்செப்ட். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நார்மல் தெரியும். ஸோ ஃபர்தர் வீடியோஸ் வந்து கெட் போஸ்ட்டு ஒரு கட் ஆப்ரேஷன் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ்.